ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டியர் ஹோம் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டெய்லியுமே துவரம் பருப்பில் தான் சாம்பார் வச்சுருப்போம். இது பார்த்திங்கன்னா சிறுபருப்பில் செய்கிற சாம்பார். இந்த சாம்பார் நீங்கள் வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் புளி கூட சேர்க்க தேவையில்லை. இந்த சாம்பார் செய்யறதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா 200 கிராம் சிறுபருப்பு, 4 தக்காளி, 3 வெங்காயம், 4 பச்சை மிளகா, அப்புறம் மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள், இது எல்லாமே தான். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, மஞ்சத்தூள் இது எல்லாமே சேர்த்து தனியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. அந்த கேப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம பொரியலுக்கு ஏதாவது காய்கறி வெட்டணும் அப்படின்னாக்கா கட் பண்ணிக்கலாம். நான் கட் பண்ணுறதுக்குள்ளே பருப்பு வெந்துருச்சு. இந்த பருப்பு விசில் வைக்கக்கூடாது. விசில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப குழஞ்சி போயிடும். குழஞ்சிருச்சுன்னா சாம்பாருக்கு கம்பெனி பொறுப்பில்லை. நீங்கள் தான் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. சரிங்களா? இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா, வாழைக்காய் ஃப்ரையும் வெண்டைக்காய் போட்டு சிறுபருப்பு சாம்பார் தான் வைக்க போகிறேன். வாழைக்காய் ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். எண்ணெய் காய வச்சு மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. நறுக்கி வச்சுருக்க வாழைக்காயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணும்போதே மசாலா எல்லாமே வாழைக்காயில் அப்படியே ஒட்டிக்கும். முடிஞ்ச அளவு கொஞ்சம் வேகமாகவே கிளறி விட்டுருங்க. இல்லை அப்படின்னா தீஞ்சிடும். நீங்கள் இதில் லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு மூடி போட்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம். இல்லைன்னா ஆயிலே கூட நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இல்லை லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கலாம். சரிங்களா? இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், சீரகம் சேர்த்து தாளிச்சிட்டு தோலோடு நசுக்கி வச்சுருக்க பூண்டு சேர்த்துட்டு வெண்டைக்காய் சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காய் லைட்டாக வதங்கினா போதும். அதாவது பிசு பிசுப்பு இல்லாத அளவுக்கு வதக்கிக்கோங்க. வதங்கின பிறகு மிளகாத்தூள் நான் 5 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இந்த சின்ன டீஸ்பூன் தான். நீங்கள் டேபிள் ஸ்பூனில் எடுக்கிறீங்க அப்படின்னா 3 இல்லைன்னா 3.5 டீஸ்பூன் சேர்த்தா போதும். கூட சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி லைட்டாக கொதி வரதுக்கு முன்னாடியே நம்ம இங்கே வேக வச்சுருக்கோம் இல்லையா, ஸ்மாஷர் வச்சு நீங்கள் மசிச்சுக்கோங்க. பருப்பை நல்லா மசிச்சுட்டு ரொம்ப குழன்னு போயிடக்கூடாது. 3/4 பதத்தில் இருக்கணும். அப்போ தான் காயும் சேர்த்து கொதிக்கும் போது நல்லாயிருக்கும். நல்லா இந்த சாம்பார் அல்வா மாதிரி போகாமல் சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்கும். லாஸ்ட்டாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க. அந்த சூட்டுலேயே அந்த பெருங்காய ஸ்மெல்லு ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது. கொதித்து இறக்குன உடனே லைட்டாக போட்டுக்கோங்க. அடுத்து ஸ்டவ்வில் பார்த்திங்கனாக்கா மசாலா சேமியா இது எப்படின்னா அதிகமாக பச்சை மிளகா சேர்க்காமல் வெறும் மிளகாத்தூள்லேயே செஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. 3 பச்சை மிளகா, லைட்டாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாகவே மிளகாத்தூள் இல்லை, லைட்டாக மிளகாத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா கொதித்த பிறகு சேமியா சேர்த்து நல்லா வேக வச்சு இறக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களோட மசாலா சேமியா சூப்பராக இருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னி நல்லா இருக்காது, உடச்சக்கடலை சட்னி தான் பெஸ்ட்டாக இருக்கும்.